ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ஒரு அருமையான ஆந்திரா ஸ்டைல் வாழைக்காய் கூட்டு. இது வந்து ஆந்திராவில் பிண்டி மிரியம்னு சொல்லுவாங்க. பிண்டி மிரியம்னா இதில் நம்ம மிரியம்னா நம்ம இது இருக்கும் இல்லையா, மிளகு மிளகு சேர்த்து இந்த கூட்டு பண்ண போகிறோம். இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். அரட்டிக்காயா பிண்டி மிரியம்னு சொல்லுவாங்க. அரட்டிக்காய்னா வாழைக்காய், பிண்டி மிரியம்னா கூட்டு. இது வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி காட்டுறேன். செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் போட்டதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வாழைக்காய் வந்து தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப சின்ன குட்டி குட்டி பீஸியாக வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸுக்கு மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். வாழைக்காய் வந்து தண்ணியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது கருப்பாக ஆகிடும். அதனால் நம்ம தண்ணியில் நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிஞ்சிடுச்சு. இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வாழைக்காய் வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். வாழைக்காய் வந்து இதில் சேர்த்துட்டோம் இல்லையா, ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த வாழைக்காய் நல்லா வேகணும், நல்லா சாஃப்டாக வெந்துடணும். அது வரைக்கும் நம்ம இது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வாழைக்காய் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம இது ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். இந்த வாழைக்காய் கூட்டுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பெஷல் மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த ஸ்பெஷல் மசாலா என்னன்னு நம்ம இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்டவ்வில் நம்ம இது மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு கடாயில். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து நல்லா நான் கையில் போட்டிருக்கேன், ஆனால் இது 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து இதுக்கு மெயினான ஒரு கூட்டுக்கு ஒரு மெயினான ஒரு பொருள். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஏன் சேர்க்குறோன்னா இதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டியே. இதில் அரிசி சேர்த்துறதுனால இது கூட்டு வந்து சேர்ந்து வரும். அதே மாதிரி அரிசி இந்த எண்ணெயில் வதக்கி நம்ம செய்கிறோம் இல்லையா, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அரிசியும் நல்லா வெள்ளையாக ஆகிடும். அதே மாதிரி நம்ம போட்ட கடலைப்பருப்பும் நல்லா கலர் மாறிட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காஞ்ச மிளகா சேர்க்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகா. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம், அதுவும் காரமாக இருக்கும். நீங்கள் காஞ்ச மிளகா வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்தடுத்த பொருள் சேர்த்துட்டு இது பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ இது பாருங்கள், நல்லா ஒரு கலர் வந்துருச்சு. நம்ம கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் இருக்கும் இல்லையா, தேங்காய் ஒரு பாதி மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன் நான். அந்த தேங்காய் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு பாதி மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க, அது இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி. ஆமாங்க, இந்த கூட்டில் நம்ம புளியும் சேர்க்க போகிறோம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தால் போதும், நிறைய சேர்க்காதீங்க. அந்த புளியும் சேர்த்துட்டு இது நல்லா ஆற வச்சிடுங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இது மையாக அரைச்சி வச்சுக்கணும். இதை பாருங்கள், இப்படி நான் அரைச்சி வச்சுட்டேன். நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாழைக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு கப் தண்ணி, மிக்ஸி எல்லாம் கழுவிட்டு ஒரு கப் தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். தண்ணி வந்து நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப கட்டியாயிடும். நம்ம எல்லாம் பொருள் பருப்பு அப்புறம் அரிசி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது சீக்கிரம் கிட்ட நல்லா சேர்ந்து வரும். அதனால் ஒரு கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ருசிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த கூட்டு வந்து நல்லா இப்போது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும்.
இப்போ இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. 5 நிமிஷம் கொதிக்கணும் கண்டிப்பாக. சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த கூட்டு நல்லா சேர்ந்து வரும். நம்ம அப்போது நல்லா சேர்ந்து வரும். அப்போ நம்ம இது இறக்கிடலாம். இந்த மாதிரி திக்காக ஆச்சு பாருங்கள். இப்போ நம்ம இது சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.